அதிகார எண்ணம் அனைவரின் இதயத்தையும் ஆட்கொள்ள முயலும். ஒவ்வொருவரும் ஒரு கோட்டையை கட்டுவதற்கு கனவு காண்பதும் உண்மையே. அக்கோட்டையானது அஸ்தினாபுரத்து ராஜ்யத்திற்கும் இணையாகலாம், இல்லையெனில் சிறு மணக்கோட்டையாகவும் இருக்கலாம். ஆனால் சக்தியை பெறுவதற்கான முயற்சியை அவசியம் மேற்கொள்வான். அந்த அதிகார சக்தியின் உண்மையான ரூபம் என்ன? அது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா? ஒரு தனி மனிதன் மற்றவரின் வாழ்வினில் அதிகமாக தலையிடுவதன் வாயிலாகவும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிப்பதன் வாயிலாகவும் அதிகமான அதிகார சக்தியை பெறுகிறான். மற்றவர் நலனை கெடுத்து தன்னலத்தை உருவாக்குவதே அதிகார பலமாகும். ஆனால் உண்மையான அதிகாரம் என்பது அன்பு, தயை, கருணை மற்றும் தர்மத்தால் உருப்பெறுவதாகும். அதர்ம வழியில் கொடூரமாக அதிகாரத்தை பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்றவர்கள் மற்றவர்களுடைய மனதில் அவர்கள் விரோதத்தையும் வெறுப்பையும் விதைக்கின்றார்கள். விளைவதென்ன? அதன் விளைவானது இவ்வாறு இருக்கும். ஆம், அவ்வாறு பெறப்படும் அதிகாரமும் சக்தியும் சிறிது காலத்திற்கு அவசியம் நீடிக்கும். ஆனால் சரித்திரத்தில் அது நிலை பெறுவதில்லை. ஆகையால் தான் பிருகு மற்றும் வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் இன்றும் பூஜிக்கப்படுகின்றனர். ராவணன் மற்றும் இரண்யகசிபு வெறுக்கப்படுகின்றனர். இது பற்றி தாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். சிந்தித்து செயலாற்றுங்கள்.